Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல எப்படி வந்து selectors யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Selector அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது தான் வந்து selector அப்படின்னு சொல்லுவோம். இப்போ jQueryல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலமெண்ட்டை நம்ம நிறைய மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆல் செலக்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேசிக் HTML டேக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்லைனில் இருக்க ஒரு jQuery லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக் jQuery ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருந்தாலும் டாக்குமெண்ட் ரெடிக்குள்ளே தான் எழுதணும். டாக்குமெண்ட் ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பேஜில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே செலக்ட் பண்ண போகிறேன். டாலர் அப்படின்னு கொடுத்தா செலக்டர் அப்படின்னு அர்த்தம். பேரந்திஸ் டபுள் கோட்ஸில் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தா ஆல் செலக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு பேஜில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இது என்னென்ன எலமெண்ட் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக இதை வந்து நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன். console.log அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கன்சோல் லாகில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் பேஜில் வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி என்னென்ன செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டில் கன்சோல் டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே console.logல பிரிண்ட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் பாருங்கள் நம்மளுக்கு HTML ஹெட்டு, டைட்டில், ஸ்கிரிப்ட், பாடி, அகைன் ஸ்கிரிப்ட். இப்போ ஓவராலாக இந்த பேஜில் என்னென்ன டேக் இருக்கோ எல்லாமே வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆல் செலக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரியல் டைமில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக பேஜில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் எந்த ப்ராசஸும் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து இது நம்ம மேக்ஸிமம் வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜில் இருக்க ஒரே ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐடி செலக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேரா 1 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 3 பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிறேன். பேரா 1, பேரா 2, பேரா 3. இதில் பர்டிகுலராக எனக்கு செகண்ட் பேராகிராஃப் டேக் மட்டும் வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஐடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஐடி வந்து P2 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஐடி செலக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாலர் பேரந்திஸ். இப்போ இதில் வந்து நம்ம ஐடி செலக்ட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஆஷ் அப்படிங்கிறது கொடுக்கணும். சேம் வந்து சிசஸ் மாதிரியே தான். ஐடி அப்படின்னா ஆஷு, டேக் அப்படின்னா டேக்கோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். கிளாஸ் அப்படின்னா டாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இதில் வந்து ஐடியோட நேம் கொடுத்துக்கிறேன் ஆஷ், ஐடியோட நேம் வந்து P2. இந்த எலமெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இந்த செலக்ட் ஆன எலமெண்ட்டை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இதுக்கு வந்து ஒரு சின்ன CSS ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். இதனோட கலர் மட்டும் ரெட் அப்படிங்கிறது மாற்ற போகிறேன். இப்போ நம்ம jQueryலேருந்து CSS ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா .css அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து 2 பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து CSS உடைய ப்ராப்பர்ட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கலர் மாற்றுறதுனால கலர் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ரெட் கலரில் மாற்றினால ரெட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் 3 பேராகிராஃப் டேக் இருக்கும். இப்போ நம்ம பர்டிகுலராக செலக்ட் பண்ண அந்த செகண்ட் பேரா மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலரில் வந்து மாறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு எலமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம jQueryல பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பேஜில் இருக்க ஒரே மாதிரி இருக்க டேக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஜில் இருக்க எல்லா பேராகிராஃப் டேக்கும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டேக் செலக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து டேக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டேக்கோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். டாலர் டபுள் கோட்ஸில் அந்த பேராகிராஃப் டேக்கோடைய நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பேஜில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. அதனோட கலர் ஃபுல்லாகவே வந்து ரெட்டாக மாறி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் இருக்க மல்டிபிள் எலமெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஆனால் வந்து அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் வேறு டேக்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கிளாஸ் செலக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்தெந்த எலமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அந்த கிளாஸை பார்த்திங்கன்னா வந்து நம்ம jQueryல செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு H1 டேக் கொடுக்குறேன். இதில் வந்து சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு H3 டேக் கொடுக்குறேன். இதில் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ இல்லை ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இந்த 3 டேகு வேணும். பேராகிராஃப் டேகு, H1 டேகு, H3 டேக், இந்த 3மே வேணும் அப்படின்னா இந்த 3த்துக்குமே காமனாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், CLS அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப்க்கு, H3 டேகுக்கு, H1 டேகுக்கு. இப்போ இந்த 3 டேகுமே நமக்கு வேணும் அப்படின்னா
இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் செலக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். டாலர் கிளாஸ் அப்படின்னா டாட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்தது அந்த கிளாஸோட நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த கலர் மட்டும் மாற்றுறேன். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலராக பாருங்கள், அந்த பேராகிராஃப் 1, அதுக்கப்புறம் இந்த H1, இந்த H3, இந்த 3 டேக் மட்டும் வந்து நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணுறது, லாஸ்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணுறது, அல்லது nth எலமெண்ட் செலக்ட் பண்ணுறது, இதை வந்து எப்படி நாம் jQueryயில் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் டேக் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஒரு 5 லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துக்கிறேன். LI ஃபஸ்ட்டு ஐட்டம் 1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். 2 3 4 5. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஐட்டம் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அப்படிங்கிற செலக்டர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் ஐட்டம் மட்டும் வேணும் அப்படின்னா லாஸ்ட் செலக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இல்லை பர்டிகுலராக எனக்கு ஒரு எலமெண்ட் வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம nth செலக்டர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். டாலர் ஃபஸ்ட்டு வந்து LI எல்லாமே வந்து டேக்ஸ் தான், அதனால் நான் டேக்கோட நேம் கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா கோலன் அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் போதும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க எல்லா LIலையும் சேர்த்து நமக்கு ஃபஸ்ட்டு LI மட்டும் எடுத்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ இதில் நான் வந்து அந்த கலர் மட்டும் மாற்றுறேன். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஓவராலாக 5 எலமெண்ட் இருக்குது LIயில். அதில் ஃபஸ்ட்டு LI டேக் மட்டும் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது லாஸ்ட் எலமெண்ட் எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சேம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு பதிலாக லாஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் LI வந்து செலக்ட் ஆகிடும். லாஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஐட்டம் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் எலமெண்ட் வேணும். சரிங்களா? இந்த தேர்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஈக்குவல் அப்படிங்கிற செலக்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது nth செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டாலர் LI அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் EQ அப்படின்னு கொடுங்க. EQனா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுல சேம் அரே மாதிரி தான். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 0 பொசிஷன்லையும், செகண்ட் எலமெண்ட் பார்த்திங்கன்னா 1 பொசிஷன்லையும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு தேர்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா 0 1 2 அப்படிங்கிறது கொடுங்க. சரிங்களா? இப்போ 2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த தேர்ட் எலமெண்ட் கிடச்சிரும். டாட் ரெசிஸ்டருடைய கலர் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் ஐட்டம் வந்து செலக்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் எலமெண்ட் வேணும், லாஸ்ட் எலமெண்ட் வேணும், அப்படின்னா nth எலமெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஈக்குவல் அப்படிங்கிற அந்த செலக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது எனக்கு அந்த ஃபோர்த் எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வேணும், அல்லது அந்த ஃபோர்த் எலமெண்ட்டுக்கு அடுத்து என்னென்ன எலமெண்ட் இருக்குது வேணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து நம்ம லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படிங்கிற செலக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதை கமெண்ட் பண்ணிடலாம். டாலர் LI ஃபஸ்ட்டு நம்ம டோட்டலாக வந்து எல்லா LI டேக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு LT அப்படின்னா லெஸ் தென், நம்ம கொடுக்குற இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். இதுவும் வந்து சேம் அரே இண்டெக்ஸ் மாதிரி தான். இப்போ நான் 2 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா தேர்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இது வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதனுடைய கலர் மட்டும் மாற்றுறேன். இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு தேர்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 எலமெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த தேர்ட் எலமெண்ட்டுக்கு அடுத்து இருக்க எல்லா எலமெண்ட்டும் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு சேம் இதே மாதிரி தான். LTக்கு பதிலாக GT அப்படின்னு கொடுங்க. GT அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படின்னு அர்த்தம். இதை சேவ் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த தேர்ட் எலமெண்ட்டுக்கு அடுத்து இருக்க எல்லா எலமெண்ட்டுமே வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு 5 LI டேக் இருக்குது. இப்போ பர்டிகுலராக வந்து இந்த 5ல் ஒரே ஒரு டேக் மட்டும் வேணாம், மற்றது எல்லாமே வேணும் அப்படின்னா அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நாட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பர்டிகுலராக ஒரு எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து குறிப்பிட்டு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் வேணாம் அப்படின்னா அதுக்கு நம்ம நாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டாலர் ஃபஸ்ட்டு எல்லா LIயுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எது வேணாம் அப்படிங்கிறோமோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸோ அல்லது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐடியோ கொடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐடி
L3 அப்படிங்கிற ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த L3 மட்டும் நமக்கு தேவையில்லை. சர்க்குலர் ப்ராக்கெட்டில் ஆஷ் அந்த ஐடியோட நேம் கொடுத்துங்க. L3 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இது நமக்கு தேவையில்லை, அதனால் நாட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லாமே செலக்ட் ஆகும், நாட் L3 அப்படிங்கிற ஐடி மட்டும். சரிங்களா? டாட் CSS. இப்போ சேம் அதே மாதிரி நம்ம அந்த கலரை மட்டும் மாற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு டோட்டலாக 5மே செலக்ட் ஆகிருக்கும், அந்த தேர்ட் எலமெண்ட் தவிர. ஏன்னா நமக்கு அது வந்து பர்டிகுலராக ஐடி கொடுத்து இந்த ஐடி மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது நம்ம எப்படி ஒரு ஆட் எலமெண்ட் செலக்ட் பண்ணுறது, ஈவன் எலமெண்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5 இந்த மாதிரி ஆட் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம செப்பரேட்டாக செலக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஈவன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா 2, 4, 6 அந்த மாதிரி ஈவன் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு LI நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். LI கோலன் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளுக்கு ஆட் LI எல்லாமே கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த கலர் வந்து மாற்றுவோம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு 2ம் 4ம் செலக்ட் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்மளுக்கு சேம் அரே இண்டெக்ஸ் மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படிங்கிறதுனால 1, 3 அப்படிங்கிற அந்த ஆட் எலமெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் வந்து நம்ம ஈவன் எலமெண்ட்டும் செலக்ட் பண்ணலாம். ஆடுக்கு பதில் நீங்கள் ஈவன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த LIயில் ஈவன் LI எல்லாமே வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 0, 2, 4 இப்போ இந்த ஈவன் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேஜில் இருக்கிற எலமெண்ட்டோட அட்ரிபியூட் அண்ட் வேல்யூவை வச்சு எப்படி அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு 3 பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதனுடைய கிளாஸ் நேம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த 3 டேக்குக்குமே பார்த்திங்கன்னா வந்து நான் அலைன் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர், தேர்ட் பார்த்திங்கன்னா ரைட் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த அலைன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் இருக்க வேல்யூ வச்சு இந்த எலமெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த டேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அட்ரிபியூட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அட்ரிபியூட்டோட நேமு அலைன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த அட்ரிபியூட்டோடைய வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு ரைட்டில் இருக்க எலமெண்ட் தான் வேணும் அப்படின்னா ரைட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதனுடைய கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், எது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக. இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தேர்ட் எலமெண்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அலைனில் ரைட் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இதே வந்து எனக்கு சென்டர் வேல்யூ வேணும் அப்படின்னா இது சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேராகிராஃப் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அடுத்து வந்து ஒரு எலமெண்ட்குள்ளே இருக்க இன்னொரு எலமெண்ட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு LI அன்ஆர்டர்ட் அப்படிங்கிறனால U அப்படின்னு கொடுத்துக்கலாம். U1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்தது U2. நெக்ஸ்ட்டு ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். OL. இதை வந்து O1 O2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு டேகோட நேம் வச்சு செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம LI அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓவராலாக இந்த 4 LI டேக்குமே செலக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற LI மட்டும் வேணும் அப்படின்னா அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். டாலர் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் லிஸ்ட்டா அன்ஆர்டர் லிஸ்ட்டா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆர்டர் லிஸ்ட் தான் வேணும். OL அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு LI அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த LI மட்டும் நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இதனுடைய கலரை வந்து நம்ம மாற்றுறேன். இப்போ இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இதில் பாருங்கள், அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எந்த LIயுமே செலக்ட் ஆகலை. ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 LIயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்குள்ளே இருக்க எலமெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு அந்த எலமெண்ட்டோடைய நேம் ஸ்பேஸ் விட்டு அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டோட நேம் நம்ம கொடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேகுக்குள்ளே இருக்க இன்னொரு டேக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் வந்து நம்ம ஐடியோ கிளாஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்க இன்னொரு கிளாஸு, அதே மாதிரி ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்க ஐடிக்குள்ளே இருக்க கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த காம்பினேஷனில் வேணாலும் ஒரு எலமெண்ட்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி jQueryயில் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.